சாண்ட்ரா வந்து இப்ப என்ன ஹக் பண்ணது, பிரஜன் ஹக் பண்ணது வந்து எனக்கு சுத்தமா வந்து ஒரு ஜென்யூனாவே வந்து தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, திவ்யா வந்து பயங்கரமா வந்து அழுதுட்டு இருந்தாங்க. ஸோ, இப்போ வந்து ஒரு டாஸ்க் நடந்ததுல்ல, யார் வந்து லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஸா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு இடத்துல வந்து பிரஜன் வந்து திவ்யாவ வந்து கூப்பிட்டு என் பேர நான் திவ்யா வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த மாரி எனக்கு யாரும் இல்ல அப்படின்னு சொல்லி, பிரஜன் வந்து நீ எப்படி அது அப்படி சொல்லுவ? நாங்க இருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து கூட்டிட்டு வந்து கன்சோல் பண்ணியிருப்பாரு திவ்யாவ. பிரஜன் அப்போ வந்து சாண்ட்ரா வந்து ஓடி வந்து கட்டிப்பிடிச்சு வந்து அழுதுருப்பாங்க. பட் அந்த இடத்துல பெருசா வந்து திவ்யா வந்து ரியாக்ட்டே வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ பார்க்குற ஆடியன்ஸ்க்கும் அதுதான் மெஜாரிட்டியா வந்து கன்வே ஆச்சு. இப்போ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திவ்யா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அவங்க ஒரு ஹக் குடுத்தாங்கல்ல, அதெல்லாம் வந்து சுத்தமா ஒரு ஜென்யூனாவே வந்து இல்ல. ஸோ அவங்க அவ்வளோ ஜென்யூனா இருந்திருந்தா வீட்டுக்குள்ள வந்ததுமே ஸ்டேஜில எப்படி பேசினாங்களோ, அந்த மாரியாவது அட்லீஸ்ட் நார்மலா வந்து பேசியிருக்கணும். அதுவும் வந்து பேசல. இப்போ எனக்கு அந்த ஒரு விஷயம் இன்னும் வந்து க்ளோஷர் குடுக்காம இருக்காங்க. அதையாவது க்ளோஷர் வந்து குடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்படி பண்ணியிருந்தா கூட ஓகேவா இருந்திருக்கும். எனக்கு இப்போ வரையுமே வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிற ஒரு தெளிவு எனக்கு சுத்தமா இல்ல. அவங்க தெளிவுபடுத்தவும் இல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது, இப்போ வந்து என்ன ஹக் பண்ணது வந்து என்னால ஏத்துக்கவே முடியாது. எனக்கு வந்து ஜென்யூனாவே தெரியல அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்து அட்லீஸ்ட் இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறமாவது வந்து பேசியிருக்கணும். இப்போ வரையுமே வந்து டாஸ்க் முடிஞ்சோனே அவங்க பாட்டுக்கு ஒவ்வொரு மூலைக்கு வந்து போயிட்டாங்க. ஸோ, இப்போ வந்து திவ்யா வந்து சொல்லிட்டு இவங்க எல்லார்ட்டயும் வந்து அழுதுட்டு இருந்தாங்க. ஸோ, எனக்கு வந்து எப்படி தோணுது அப்படின்னா, நான் ரொம்ப தெளிவான ஒரு பொண்ணு தான். ஆனா, இந்த ஒரு விஷயத்தில எப்படி ஏமாறுறேன்னு தெரியல. ஸோ, திவ்யானா ஈஸியா ஏமாத்திட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு பழகுறாங்களா அப்படிங்கிறதும் வந்து தெரியல. இந்த ஒரு விஷயத்தில மட்டும் வந்து நான் ரொம்ப ஒரு மாரி கோட்ட விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து அவங்க அழுதுட்டு இருந்தத வந்து பார்க்க முடிஞ்சது திவ்யா. ஸோ, இதுதான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ, இப்போ சாண்ட்ரா திரும்பவும் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு க்ளோஷர் குடுத்தாங்க அப்படின்னா, அது கண்டிப்பா ஒரு ஜென்யூனா இருக்கும். பட் அத அவங்க பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஸோ, பிரஜன் வந்து திவ்யாவ சொன்னனால தான் வந்து சாண்ட்ரா அந்த இடத்துல வந்து வந்தாங்க. இல்லைனா சாண்ட்ரா வந்திருக்கவே மாட்டாங்க. ஸோ, வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாமா என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. இதே மாதிரியான பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.